வணக்கம் யூடியூப் நண்பர்களை தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீல் பேஸ்டு கம்பெனி, ஓகேங்களா. இவங்க வந்து ஸ்டீல் வந்து ப்ரொடியூசர். த கம்பெனி செக்மெண்ட் இன்க்ளூட்ஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல், பவர் அண்ட் அதர்ஸ், ஓகேங்களா. அங்கே பாருங்க மேஜர் வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீலு, அடுத்து வந்து பவர் செக்டாரில் இருக்காங்க. அதுலேயும் வந்து அதர்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அது என்னன்றது வந்து பார்க்கலாம். த அதர் செக்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏவியேஷன் சர்வீஸ் அண்டு மெஷினரி டிவிஷன், ஓகேங்களா. ஏவியேஷன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா விமானத்துக்கு உண்டான சர்வீஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினரி டிவிஷனில் வந்து இவங்களுடைய பங்கு இருக்குது. ஸோ த கம்பெனி ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஸ்டீல் ப்ராடக்ட் மிக்ஸ், construction solutions and construction materials and solutions. Its steel product mix category includes rails and head hardened rails, ஓகேங்களா. ஸோ அந்த ரயில்னுடைய இது இருக்கு இல்லைங்களா, தண்டவாளங்கள் அது. த parallel flange beam and column, angle and channels, plates, coils and wire rods. Its construction solutions category includes a fabricated steel section, speed floor, light gauge structure, insulator dry wall panel and a JINDAL global road stabilizer. Its construction materials and solutions category includes JINDAL Panther Sim, fly ash bricks and lightweight aggregate. It has installed a steel mixing capacity over 6.75 million tons per annum and installed power generation capacity approximately 5060 megawatts and pellets making capacity over 9 million tons per annum. So இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்ம போன வீடியோவில் ஸ்டீல் ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரியை பார்த்தோம், அதில் இருக்கிறது தான் இதில், ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன், மறுபடியும் அதில் விளக்கத்துணும் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் ரிலேட்டடாக இவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஓவரால் அந்த கம்பெனி என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப டீட்டெயிலாலாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனுடைய லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 88.3 rupees. அடுத்து ஆவரேஜ் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 26.1 மில்லியன் வால்யூம் வந்து சேல்ஸ் ஆகுதுங்க. சேல் தட் மீன்ஸ் அதாவது அந்த கை மாறுறது வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 93.4 பில்லியன். 52 வீக் கை வந்து பார்த்திங்கன்னா 202.4. 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 62. ஃபார்வர்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 5.7. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -7.9. ஆனுவல் ரெவன்யூ 383.4 பில்லியன், நல்ல ரெவன்யூங்க. அடுத்து இன்சிஸ்ட் ஓன் வந்து பார்த்திங்கன்னா 23.7%. 1 மந்த் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா -19%. 3 மந்த் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா -50.7%. அதேமாதிரி இன்னும் இந்த வீடியோ அப்படி படிச்சுட்டே போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இந்த ஆவரேஜ் ஸ்கோர்னால் என்ன, எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங் 5ன்றது கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் டைம் இருக்கும்போது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தெரியாதவங்க அதை போய் வந்து பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பயனாக கொண்டது தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 5ன்றது கொடுத்துருக்காங்க 4 வீக் மூவிங் ஆவரேஜில். ஸோ அடுத்து வந்து பை அண்டு செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 அனலிஸ்ட் வந்து பை சொல்லியிருக்காங்க, அதுவும் ஸ்ட்ராங் பைக்கு கிட்ட சொல்லியிருக்காங்க. 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சார்ட்டில் -53.4%. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் பார்க்கும்போது -43.9% டவுனில் தான் இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 5ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் 7ன்ற ரேட்டிங்கில் வந்து இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் 4ன்ற ரேட்டிங்கும், ரிலேட்டிவ் வேல்யூஷன் நல்லா குட் 10ன்ற ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு 2ன்ற ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மூமெண்டத்துக்கு 3ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய பியர் அனலிசிஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே தான். JSW ஸ்டீல், பால்ஃபோர்ஜ், ரத்னாமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் அண்ட் KIOCL, அடுத்து மிஸ்ரா தத்து நிகாம், அடுத்து APL அப்பல்லோ டியூப்ஸ், ஜிந்தால் SAW, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அடுத்து டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ், டாடா மெட்டலைக்ஸ். ஏர்னிங்ஸ் வந்து 7ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்ல ரேட்டிங் தான். ஸோ அந்த ஏர்னிங் இண்டிகேட்டரில் ஏர்னிங் சர்ப்ரைசஸில் 33.3% வெயிட்டேஜில் பார்க்கும்போது ஜிந்தால் ஸ்டீல் 6ன்ற ரேங்கிங்கும், எஸ்டிமேட் ரிவிஷன்ஸில் 33.3% பார்க்கும்போது ஜிந்தால் ஸ்டீல் அதே 6ன்ற ரேங்கிங்கும். ஸோ இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸ்க்கும் 6ன்ற ரேங்கிங்கும் ஈவனாக வாங்கியிருக்கு. ஸோ
இந்த ப்ரைஸ் அண்ட் டார்கெட் பாருங்கள். தி சார்ட் இண்டிகேட்ஸ் வேர் அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் த ஸ்டாக் ப்ரைஸ் வில் பி வித் இன் த நெக்ஸ்ட் 12 months as compared to the current price. இப்போ ₹88.30 இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த 12 மாதத்தில் வந்து 129.9% வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு இது 16 அனலிஸ்ட் வந்து கணிச்சிருக்காங்க. அதனுடைய ஹை ப்ரைஸ் 375 போகும், லோ வந்து பார்த்திங்கன்னா 100 போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இந்த ப்ராஃபிட் இவ்வளோ வரும் நெக்ஸ்ட் மந்தில் போடுறீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட், இன்டர்நேஷ்னல் ரியூட்டர்ஸ் அனலைசிஸ்ன்றதுனால பார்த்திங்கன்னா இதில் ஒரு 50% போனாலும் லாபம் தானேங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 50% போனால் இப்போ 130% உங்களுக்கு ஒரு 50% போனால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் தானேங்க. ஒரு 65% ஏன்னா 1 இயரில் ப்ராஃபிட் தானேங்க. அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு லாங் டேர்ம் எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஷார்ட் டேர்ம் விஷனில் பார்க்கும்போது இந்த அனலைஸ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இப்போ நாளைக்கே உங்களுக்கு 3 நாள் இது வந்து 129.9% போகும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இப்போ எல்லாமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி தானேங்க. அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம எல்லா இதுலேயும் ரிஸ்க் அனலைசிஸ் பண்ணும்போது பாருங்கள், எல்லா ஸ்டாக்கும் அதிகபட்சம் அந்த ஸ்விங்கில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாலே லாஸ்ட்டு 60 மந்த்து பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் பார்த்திங்கனால அதிகபட்சம் 28-30% தான் வந்து போகும். ஓகேங்களா, பெர் மந்த்துக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இவ்வளோ வந்து உடனே போனோன்னா அது முடியாது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க, அவங்களுக்கு இந்த ஆன்சர். அடுத்து ஏர்னிங் பர் ஷேரும் வந்து பார்த்துங்க, குவார்ட்டர்லி டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆனுவல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஹை வந்து 29.8 போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷனில் வந்து 16 அனலிஸ்ட்டில் வந்து 8 அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். பைன்றதாலும் ஹோல்டுன்றது ரெண்டும், யாருமே செல்லை பற்றி பேசவே இல்லை. ஓகேங்களா, ஆனுவல் ரெவென்யூ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுமோ, அடுத்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா 3.7% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எவ்வளோ போகும் பார்த்திங்கன்னா 448 பில்லியன் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. 2021 485 பில்லியன் போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் வந்து நியூட்ரலுக்கு கீழே தான் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் ஜிந்தால் ஸ்டீல் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியில் 3ன்றதும், அதேமாதிரி டெப்ட்ன்றது வந்து 2ன்ற ரேட்டிங்காக வாங்கியிருக்கு. ஏர்னிங் குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க 10ன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஏர்னிங்னால தான் இங்கே பாருங்கள் இந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ போகுன்றது வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிங்கலில் வச்சே நம்ம வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாற்றி கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி உங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஸோ ஸ்டாக்கை பார்த்தோன்னே கொஞ்சம் எவலேட் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். டிவிடெண்ட்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் வந்து நோ ரேட்டிங். ஸோ ரொம்ப லாங் டேர்முக்கு எடுத்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது அப்படின்றதையும் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்தது தாங்க, எல்லாமே சேர்ந்து கடைசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனுக்கு பாருங்களா 10ன்ற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டாக்குமே ரிலேட்டிவ் வேல்யூஷன் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்டாக் பாருங்கள் ரிவர்ஸில் இருக்குது 10ன்ற ரேட்டிங்கு. ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க நல்ல சேல்ஸ் இருக்குது. அதில் வந்து 9ன்ற ரேட்டிங்கும், ட்ரைலிங் பியில் வந்து பார்க்கும்போது நோ ரேட்டிங்கும், ஃபார்வர்ட் பி பார்க்கும்போது 9ன்ற ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலைட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் படிச்சுடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து அந்த 5 இயர்ஸ் ஆவரேஜ் லைனை கட் பண்ணி போயிருக்கு. ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 2ன்ற ரேட்டிங், வேரியபிள் ரிட்டர்ன் பேட்டர்ன்ஸ், ஹை வொலட்டிலிட்டி. அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேட்டர்னை வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் ஆகலான்றாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனால் தான் அடுத்த அனலிஸ்ட்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஸ்டாக் வந்து இப்படி போகும் அப்படி போகும்னு. ஸோ அதனால் அதுக்கு தான் கொஞ்சம் ஹை வொலட்டிலிட்டி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லி 2ன்ற ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1ன்ற ரேங்கிங்கும், வொலாட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வொலாட்டிலிட்டின்றதுனால 2ன்ற ரேங்கிங்கும், பீட்டாவும் பார்த்திங்கன்னா ஹை பீட்டா இருக்கிறதுனால 1ன்ற ரேங்கிங்கும், கரிலேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 25% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 10ன்ற ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ரேட்டிங். இந்த ரிஸ்க் அனலைசிஸில் வந்து பாருங்கள் பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன், டெய்லி ரிட்டர்னில் வந்து பாருங்கள் ஜிந்தால் ஸ்டீல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28.9% வந்து கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் இன்ட்ராடே ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா KIOCLன்றது வந்து பார்த்திங்கன்னா 34.9%, ஜிந்தால் ஸ்டீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29.5%. ஸோ இதுதான் நல்ல இன்ட்ராடே ஸ்விங்காக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்னில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
KIOCL வந்து பார்த்திங்கன்னா 105.4%. அடுத்து ஜிந்தால் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 56.8%. அடுத்து ஒஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் ஒன்று பார்த்திங்கன்னா -29.3%. KYCL வந்து 22.9%. ஸோ இந்த KIOCL பாருங்கள் லாஸ்ட் 6 மந்த்தில் ஏதோ பெஸ்ட் மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 105.4%. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்லையுமே நடக்குமா அப்படின்றது வந்து நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? பாருங்கள் மற்ற ஸ்டாக் எல்லாமே பாருங்களாம் ஜிந்தால் ஸ்டீலில் தவிர மற்ற எதுவுமே 50% ரிட்டர்னே கொடுக்கல. ஓகேங்களா? ஆனால் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 105. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஒரு நல்ல லக் அடிச்சுது அப்படின்னா வந்து ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். இல்லை நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்து போகலான்றது தான். ஓகேங்களா? ப்ரைஸ் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க 4 வீக் மூவிங் ஆவரேஜில். ப்ரைஸ் மொமெண்டம் இண்டிகேட்டரில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேட்டிங்கும் இதுக்கு தான் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, மற்ற எதுவுமே கிடையாதுங்க. அடுத்து சீசனலிட்டியில் 30% வெயிட்டேஜில் பார்க்கும்போது 1 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜிந்தால் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை லாஸ்ட் 1 வீக்காக. அதே மாதிரி நிஃப்டி 500 வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் வந்து போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.